ஆதியில் ஒன்றுமில்லை, இருளே சூழ்ந்தது, தீராவெளியில் நீரும் நனைந்தது. அங்கே தேவனின் வார்த்தை ஒலித்தது, ஒளி எழு என்றார், ஒளி பிறந்தது. ஆரம்பத்தில் அவர் சொன்ன வார்த்தை தான் வாழ்வு, தினந்தோறும் படைத்தார் நமக்காக நான்கு. ஒவ்வொன்றும் அழகாய் தூயதாய் விளங்கும், தேவனின் படைப்பில் பிரமையாய் நிறைந்தும். ஆரம்பத்தில் அவர் சொன்ன வார்த்தை தான் வாழ்வு, தினந்தோறும் படைத்தார் நமக்காக நான்கு. ஒவ்வொன்றும் அழகாய் தூயதாய் விளங்கும், தேவனின் படைப்பில் பிரமையாய் நிறைந்தும். இரண்டாம் நாள் வந்தது, வானமாய் பிரிந்தது, மேலே நீருக்கு மேலாய் வானம் நின்றது. வானம் என்று பெயரிட்டார், பாருங்கள் அவரின் கைதரம். இரண்டாம் நாள் வந்தது, வானமாய் பிரிந்தது, மேலே நீருக்கு மேலாய் வானம் நின்றது. வானம் என்று பெயரிட்டார், பாருங்கள் அவரின் கைதரம். மூன்றாம் நாளில் நிலம் வெளிப்பட்டது, புல்வெளிப்புக்கும் மரமின் அருமணம் விட்டது. பழங்கள் கனிந்து விதைகள் விதைந்தது, நிலத்தின் வாழ்க்கை பசுமையாய் இருந்தது. மூன்றாம் நாளில் நிலம் வெளிப்பட்டது, புல்வெளிப்புக்கும் மரமின் அருமணம் விட்டது. பழங்கள் கனிந்து விதைகள் விதைந்தது, நிலத்தின் வாழ்க்கை பசுமையாய் இருந்தது. நான்காம் நாளில் சூரியன் பிரகாசம், சந்திரன் நட்சத்திரங்கள், இரவுக்கே ஆசை நேரம் காலம் தினம் ஆண்டு விளங்கும். வானில் ஒளிகள் ஒவ்வொன்றும் பிரகாசம். நான்காம் நாளில் சூரியன் பிரகாசம், சந்திரன் நட்சத்திரங்கள், இரவுக்கே ஆசை நேரம் காலம் தினம் ஆண்டு விளங்கும். வானில் ஒளிகள் ஒவ்வொன்றும் பிரகாசம். ஐந்தாம் நாளில் கடலில் மீன்கள், ஆகாயத்தில் பறவைகள், பாடிய கீதங்கள், துளிக்குள் வாழும் உயிர் எல்லாம் உருவானது. தேவனின் ஆசீர்வாதம் நிரம்பியதாயிருந்தது. ஆறாம் நாளில் விலங்குகள் வந்தன, மிருகங்கள் புழுக்கள் நிலத்திலே நின்றன. மனிதனை உருவாக்கினார் தம் சாயலில், ஆணும் பெண்ணுமாய் அருளார் சுதந்திரத்தில். ஏழாம் நாள் வந்தது, தேவன் ஓய்ந்தார், தம் படைப்பை பார்த்தார், மிக நன்றாய் என்றார். அந்த நாளை புனிதமாய் ஆசீர்வதித்தார், ஓய்வின் அர்த்தம் இங்கே பிறந்ததா. ஏழாம் நாள் வந்தது, தேவன் ஓய்ந்தார், தம் படைப்பை பார்த்தார், மிக நன்றாய் என்றார். அந்த நாளை புனிதமாய் ஆசீர்வதித்தார், ஓய்வின் அர்த்தம் இங்கே பிறந்ததா.